அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரர் இந்த ஐசி சிடி 6283 இதை டாட் போர்டில் அசம்பிள் பண்ணி கேட்டிருந்தார். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் சர்க்யூட் டயக்ராம். சிடி 6283 ஐசி 12 பின் உள்ளது. இதில் இந்த 12வது பின் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ். இதில் இந்த 6ம் இந்த 9ம் இது ரெண்டும் கிரவுண்டு, நேராக கிரவுண்ட் ஆகிரும். மற்றதெல்லாம் 1வது பின்னில் இந்த 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், 2வது பின்னு 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் மூலமாக ஸ்பீக்கர் அவுட்டு. ஒரு ஸ்பீக்கருடைய சிக்னல் இங்கே வரும், இன்னொன்று கிரவுண்ட்லேருந்து எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த 5வது பின்னும் இந்த 7வது பின்னும் ரெண்டும் வந்து ஆடியோ இன்புட்டு. இது ரைட் சேனலின். அதுக்கப்புறம் இங்கே 10வது பின்னு ரைட் சேனல் ஸ்பீக்கர் அவுட்டு. இதில் ஸ்பீக்கருடைய பாசிட்டிவும் இங்கே கிரவுண்டும் அவுட்புட் எடுத்துக்கணும். 12 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஐசி இதுதான் சர்க்யூட் டயக்ராம். டாட் போர்டில் அசம்பிள் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறோம். ஏன்னா டாட் போர்டில் ஐசியை மவுண்ட் பண்ண பிறகு காம்பனண்ட்லாம் மேலே தான் இருக்கும். அதனால் அதே சர்க்யூட் தான் இதுவும். இதுக்கு டாட் போர்டு நம்ம எடுக்கும்போது இது மாதிரி எடுத்துக்கிறோம். இதுக்கு வேணுங்கிற காம்போனண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. காம்போனண்ட்ஸில் நமக்கு முதல்ல ஐசி சிடி 6283. இந்த டாட் பிசிபி வந்து 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸு. அப்புறம் வேணுங்கிற கெப்பாசிட்டர்னு பார்க்கும்போது 100 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டில் 3 நம்பர், 47 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டில் 2 நம்பர், 4.7 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டில் 2, 470 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டில் 2, 1 கேபிஎஃப் இது டிஸ்க் கெப்பாசிட்டர்னு போகிறோம், இதில் 2, 0.1 மைக்ரோஃபாரட் இது க்ரீன் பாலியஸ்டர் மேலே 104 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். 100 கேபிஎஃப்னு சொல்லுவோம். 0.1 மைக்ரோஃபாரட் இந்த கெப்பாசிட்டரில் 2. ரெசிஸ்டர்ஸில் 150 ஓம் குவார்ட்டர் வாட்டில் 2, 1 ஓமில் 2, 4K7 அதில் 2. இது ரெசிஸ்டர். அதுக்கப்புறம் இதே போர்டுலேயே நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனை கொண்டு வரனால டயோடில் 1N4007 ஒரு 4 டயோடு, 1000 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டில் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி ஒன்று, எஃப்எம் ரிசீவர் மாடியூல் இதில் பயன்படுத்த போகிறோம். அதுக்கு சப்ளை வந்து 5 வோல்ட் கொடுக்கணும். அதனால் இந்த 12 வோல்ட்லேருந்து இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் மூலமாக 5 வோல்ட் எடுக்கிறதுக்காக 7805 ரெகுலேட்டர் ஐசி ஒன்று. இப்போ இது எல்லாத்தையும் காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த டாட் பிசிபியை எமரி ஷீட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் சால்ட்ரிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் இந்த ஐசி மவுண்ட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ரோவை விட்டுட்டு அதுக்கு மேலே உள்ள ரோவில் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுறோம். இதில் இந்த பக்கம் கொஞ்சம் அதிக இடம், ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்த டிசி ரெக்டிஃபிகேஷனுக்கு கொண்டு வரனால கொஞ்சம் அதிக இடம் விட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் குறைவான இடத்த விட்டு இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஐசியை வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணுற அளவுக்கு இந்த பின்னை வச்சுக்கிட்டு முதல் பின்னையும் 12வது பின்னையும் ரெண்டையும் சால்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா ஐசி இப்படி இருக்கும். இப்போ இந்த ஐசியை நீங்கள் கீழ் நோக்கி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து ஹீட் சிங் வந்து மவுண்ட் பண்ணணும். இப்போ அந்த கால் கரெக்டாக பெண்ட் ஆகி வரும்போது இந்த பிசிபிக்கு கரெக்டாக அப்படி இருக்கும். இப்போ இதில் நாம் ஒரு அலுமினிய பிளேட்டை ஹீட் சிங்காக மவுண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பிளேட் ஹீட் சிங் பிளேட்டை இந்த இதோட இணைச்சி இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய மட்டம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நாம் மெட்டல் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெட்டல் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஹீட் சிங் பிளேங்கிட்ட இந்த ஹீட் சிங் பிளேட் அப்படி வச்சு இந்த மாதிரி நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த ஐசி வந்து மவுண்ட் ஆகிடும். அதற்காக தான் நாம் இந்த ஐசியை இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இதில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இதில் அசம்பிளிங் ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த 5வது பின்னில் உள்ள இந்த 4.7 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், இந்த 4K7 ரெசிஸ்டர் இது வந்து ஆடியோ இன்புட். இந்த 5வது பின்னையும் இந்த 7வது பின்னையும் முதல்ல அசம்பிள் பண்ணிட்டோம்னா அதற்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இந்த கெப்பாசிட்டர்லாம் மவுண்ட் பண்ணி அப்படியே அந்தந்த பின்னோட ஜாயின் பண்ணிடலாம். இதில் இந்த 6வது பின்னும் 9வது பின்னும் கிரவுண்டு, 4.7 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டரை ஜாயின் பண்ணி அதுலேருந்து 4K7 ரெசிஸ்டர் இந்த சர்க்யூட் படி பார்த்திங்கன்னா இந்த 4K7 இதுதான் இன்புட் பாயிண்ட். அது ரெண்டும் இதில் சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கெப்பாசிட்டிலேருந்து இந்த ஒரு ஹோல் தள்ளி இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நான் இன்னும் ஜாயின் பண்ணலை. இப்போ இந்த கெப்பாசிட்டினுடைய இந்த எண்டையும் இதையும் நம்ம ஜாயின் பண்ணோம். இங்கே ஒரு ஹோல் விட்டுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த 1 kpf
கெப்பாசிட்டர் வந்து டிஸ்க்கு அதை சால்டர் பண்ணணும். இதுதான் 1 kpf. மேலே வந்து 102 அப்படின்னு இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். 102னா 1000 pf 1 kpf. இதை இந்த நம்ம விடுபட்ட இந்த ஹோலில் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஹோலுக்கும் இந்த சென்டருக்கும், ஏன்னா இப்போ இது ரெண்டுமே, இந்த 2 கெப்பாசிட்டர் ரெண்டுமே கிரவுண்ட் ஆகணும். 6வது பின் கிரவுண்ட் ஆகணும். அதனால் இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இந்த 6வது பின்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இந்த 2 கெப்பாசிட்டர் கிரவுண்ட் ஆகிரும். இந்த 102 1 kpf 2 கெப்பாசிட்டரையும் இந்த ஜங்ஷனில் ஜாயின் பண்ணி, இப்போ இந்த சென்டர் ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வந்து நமக்கு கிரவுண்ட் ஆகணும். அதை நேராக கொண்டு போய் இந்த 6வது பின்னில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த ஆடியோ இன்புட் பண்ணுற ரெண்டையும் நம்ம வந்து லெட் மூலமாக ஒரு அடையாளப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லெட்டில் ரெண்டையும் அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து 5வது பின் முடிச்சிட்டோம். இப்போ 4வது பின் 150 ஓம் ரெசிஸ்டர் 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் கிரவுண்ட் ஆகணும். இப்போ நாம் இதை பார்த்துக்குங்க. இங்கே வந்து இந்த 5வது பின்லேருந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்போ 4வது பின்லேருந்து 150 ஓம் ரெசிஸ்டர் 47 மைக்ரோஃபாரட் இங்கே கிரவுண்ட் ஆகணும். இந்த 4வது பின்னுக்கு 150 ஓம் ரெசிஸ்டர் 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இந்த 4வது பின்லேருந்து 150 ஓம் ரெசிஸ்டர் கொண்டு வந்து இங்கே 47 மைக்ரோ. இப்போ இந்த 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டருடைய இந்த நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இங்கே நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். அடுத்து 3வது பின்னில் 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் கிரவுண்ட் ஆகணும். 3வது பின்னுக்கு 100 MFD உடைய பாசிட்டிவ் 3வது பின்னில் கொடுத்துட்டு நெகட்டிவை கிரவுண்ட் பண்ணணும். அதை இங்கே வச்சுருக்கோம். அடுத்து 2வது பின்னுக்கு 470 மைக்ரோஃபாரட், இதுதான் ஸ்பீக்கர் அவுட்டு. இதிலேயே 1வது பின்னுக்கு இந்த கெப்பாசிட்டி ஜாயின் பண்ணணும். இந்த 2வது பின்லேருந்து 0.1 1 ஓம் இது கிரவுண்ட் ஆகணும். இந்த 3 கனெக்ஷன் இதில் பண்ணணும். இந்த 100 MFD கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் 1வது பின்னுக்கு, நெகட்டிவ் இந்த 2வது பின்லேருந்து வர்றதில் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 2வது பின்லேருந்து 0.1 1 ஓமும் கிரவுண்ட் பண்ணணும். இந்த ஐசினுடைய 2வது பின்னில் இந்த க்ரீன் பாலியஸ்டர் 104னு பிரிண்ட் ஆகிருக்கும். இது 0.1 மைக்ரோஃபாரட். இந்த 2வது பின்னில் இங்கே ஜாயின் பண்ணி அதை இந்த இடத்துல சால்டர் பண்ணி அங்கேருந்து ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் இங்கே கொண்டு வந்து இதை கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் பண்ணிடுறோம். இது எல்லாமே இந்த கடைசியில் வர சுற்றி வர வயர் எல்லாமே கிரவுண்டு. இப்போ இந்த கிரவுண்டு கனெக்ஷனில் நமக்கு ஏற்கனவே இந்த 6வது பின்னு இதை வந்து கிரவுண்ட் பண்ணணும். இந்த 6வது பின்னு அடுத்து 9வது பின் கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இது 6வது பின்னு, இது 7 8 9வது பின். இந்த 2 இடத்தையும் இதில் கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா 6 9 கிரவுண்ட் ஆயிரும். 4வது பின்னு 3வது பின் ரெண்டையுமே கிரவுண்ட் பண்ணணும். இந்த 3வது பின்லேருந்து வரக்கூடிய இந்த கெப்பாசிட்டர், அடுத்து 4வது பின்னில் ரெசிஸ்டருக்கு அப்புறம் இங்கே வரக்கூடிய கெப்பாசிட்டர். இப்போ இந்த ரெண்டையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட் பண்ணிடலாம். இந்த 3வது பின்னில் உள்ள கெப்பாசிட்டரும் 4வது பின்னில் ரெசிஸ்டருக்கு அப்புறம் உள்ள கெப்பாசிட்டர், இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சு இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 6வது பின்னும் 9வது பின்னும் இதில் கிரவுண்ட் பண்ணணும். 6வது பின்னும் 9வது பின்னும் இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 8வது பின்னுக்கு 150 ஓம் ரெசிஸ்டர் 47 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் பண்ணணும். அடுத்து 10வது பின்னில் ஸ்பீக்கர் அவுட் எடுக்கணும். இங்கே இதே மாதிரி கனெக்ஷன். இது முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிரும். அடுத்து 8வது பின்னுக்கு 150 ஓம் ரெசிஸ்டர் 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி கிரவுண்ட் ஆகணும். இது பண்ணிட்டோம். 150 ஓம் ரெசிஸ்டர், இது வந்து ஒரு 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இப்போ இந்த எண்டை நாம் இங்கே கிரவுண்ட் பண்ணணும். அடுத்து 10வது பின்னில் ஸ்பீக்கருக்கு 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். 11வது பின்னுக்கு பாசிட்டிவ் 100 மைக்ரோஃபாரட், நெகட்டிவ் வந்து 10வது பின்னுக்கு வரணும். பாருங்கள், இது வந்து 11வது பின்னு, அதில் பாசிட்டிவ் 100 மைக்ரோஃபாரட் பாசிட்டிவ் வந்து அந்த 11வது பின்னில் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 0.1 மைக்ரோஃபாரட் 1 ஓம். இப்போ சர்க்யூட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்டும் ஸ்பீக்கருக்கு, இது ரெண்டும் ஆடியோ இன்புட்டு. இந்த போர்டில் இந்த இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் இந்த இடத்துல வந்து ரெக்டிஃபயர் சர்க்யூட்டும்
4 டயோடு ஒரு கெப்பாசிட்டர் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டும் ஒரு 7805 ரெகுலேட்டர் ஐசி இங்கே மவுண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுலேருந்து நம்ம எஃப்எம் மாடியூலுக்கு ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கலாம், 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இங்கே 12 வோல்ட் இதுக்கு ஃபீட் ஆகிரும். இப்போ இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரின்னு வச்சுக்கிட்டோம்னா இதுலேருந்து வரக்கூடிய 2 வயரில் நாம் இங்கே 4 டயோடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். இதில் இந்த கேத்தோடு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம்னா இது வந்து பாசிட்டிவ். இங்கே இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி கொடுத்துடலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி வர்ற ஒரு வயரில் இதில் பாசிட்டிவ் வரும், இதில் நெகட்டிவ் வரும். அது மாதிரி இங்கே இதில் பாசிட்டிவ் வரும், இதில் நெகட்டிவ் வரும். இந்த பாசிட்டிவ் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இந்த நெகட்டிவ் ரெண்டும் இங்கே வர்றதில் இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இதில் இந்த நெகட்டிவில் கெப்பாசிட்டருடைய நெகட்டிவ், இந்த பாசிட்டிவை இந்த இடத்துல கொண்டாந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா இது வந்து பாசிட்டிவ். இது 1000 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டர். இப்போ இதில் நாம் என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கலாம், இங்கேருந்து நாம் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அசம்பிள் பண்ண பிறகு இந்த பாசிட்டிவ் வர இடத்துலேருந்து நம்ம 12 வோல்ட் சப்ளை எடுத்துக்கலாம். இப்போ இதே இடத்துல நாம் வந்து ஒரு 7805 ஐசி யூஸ் பண்ணோம்னா இதனுடைய ஃபஸ்ட்டு பின்னில் இந்த இன்புட் கொடுத்துட்டு இந்த சென்டர் பின்னை கிரவுண்ட் பண்ணிவிட்டு 3வது பின்னில் எடுத்தோம்னா இங்கே வந்து ப்ளஸ் 5 வோல்ட் வரும். இப்போ இந்த கிரவுண்டுக்கும் இந்த ப்ளஸுக்கும் இடையில் ஸ்மூத்திங்காக ஒரு சின்ன கெப்பாசிட்டர் ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு ப்ளஸ் 5 வோல்ட்டு, இது ப்ளஸ் 12 வோல்ட்டு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் கிரவுண்டு. இப்போ இந்த சர்க்யூட்டை இந்த போர்டில் இந்த இங்கே இருக்கிற ஸ்பேஸில் அசம்பிள் பண்ணிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபினிஷ் ஆகிரும். 4 டயோடு இந்த பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடு இந்த பாசிட்டிவ் கேத்தோடு இந்த சைடு இருக்குது, அடுத்த 2 டயோடைய கேத்தோடு இந்த சைடு இருக்குது, அடுத்த மேலே உள்ள டாப்பில் உள்ள டயோடு இங்கே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இந்த ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் இங்கே தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி கொடுப்போம். இப்போ இந்த பக்கத்தில் சென்டரில் உள்ள 2 கேத்தோடு 2 பாசிட்டிவ், அந்த 2 பாசிட்டிவும் ஒன்றா ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே இந்த பாயிண்ட்டும் இந்த கெப்பாசிட்டர் இது வந்து 1000 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் அதனுடைய பாசிட்டிவில் இந்த டயோனுடைய கேத்தோடு பாசிட்டிவ் கொண்டு வந்து அந்த கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவில் ஜாயின் பண்ணிட்டு 12வது பின்னுக்கு சப்ளை கொடுத்துட்டோம். அடுத்து இந்த டயோடும் ஆனோடு சைடு 2 நெகட்டிவ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒன்றா கொண்டு வந்து இந்த கெப்பாசிட்டருடைய நெகட்டிவில் கொடுத்துட்டு அப்படியே இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நெகட்டிவ் வந்துடும், இந்த 12வது பின்னுக்கு பாசிட்டிவ் போயிடும். இப்போ இதில் இந்த சென்டர் வந்து நெகட்டிவ், இந்த பக்கம் உள்ளது பாசிட்டிவ். இப்போ இந்த ஸ்பேஸில் நம்ம அந்த 7805 ரெகுலேட்டர் ஐசி அந்த எஃப்எம் ரிசீவர் மாடியூல் கொடுக்குறதுக்காக அது வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ரெகுலேட்டர் ஐசினுடைய ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு இந்த பாசிட்டிவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டோம். செகண்ட் பின் கிரவுண்ட் ஆகணும், அதை இந்த கிரவுண்டில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். தேர்ட் பின் அவுட்புட்டில் நமக்கு வந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் கெப்பாசிட்டர் ஸ்மூத்திங்காக இந்த 3வது பின்னில் பாசிட்டிவும் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிண்டில் ப்ளஸ்ஸும் இந்த பாயிண்டில் மைனஸும் எஃப்எம் ரிசீவர் மாடியூலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வர்ற அந்த ப்ளஸ் மைனஸு இந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர்லேருந்து சர்க்யூட்டுக்கு ஃபீட் ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் அசம்பிள் பண்ணி முடித்த பிறகு நாம் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு செக்கப் பண்ணணும். என்னென்னா இப்போ இந்த போர்டில் எலக்ட்ராலிட்டிக் கெப்பாசிட்டர் எத்தனை இருக்குது பாருங்கள். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. இப்போ இதில் நம்ம எண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கெப்பாசிட்டர் இதில் இருக்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டர் பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 ரெசிஸ்டர் இங்கே இருக்கணும். பாருங்கள், இங்கே 1 2 3 4 5 6 ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிட்டோம்னா நம்ம ஏதாவது விட்டு போயிருந்தால் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறோம். இதில் நம்ம வந்து இப்போ சால்டர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு பெட்ரோலே போதும்.
இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த சைடு நம்ம அந்த ஷோல்டர் சைடு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நல்ல கிளாத்துட்ட ஒரு தடவை தொடச்சிட்டிங்கன்னா கிளியர் ஆயிரும். இது அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த எஃப்எம் மாடியூல் இதை தான் அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ளூடூத் எஃப்எம் எல்லாமே இருக்கும். இப்போ இதை இந்த மெட்டல் பிளேட்டில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த எஃப்எம் மியூசிக் பிளேயர் இந்த மாடியூலில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதனுடைய கனெக்டிங் வயரிங் இருக்குது. நம்ம அசம்பிள் பண்ண ஆம்ப்ளிஃபையரை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஹீட் சிங்க் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்குது. 0 to 1 ஆம்பியர் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஸ்பீக்கர் டெர்மினல் இந்த 2 வே ஸ்பீக்கர் டெர்மினல் இங்கே இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வயரிங் தான் பண்ணணும். இப்போ இந்த வயரிங்க்கு இந்த எஃப்எம் மாடியூல்லேருந்து வரக்கூடிய இந்த ரெட்டிலேருந்து வரக்கூடியது இது வந்து அதிலே இருக்கும் 5 வோல்ட் கிரவுண்டு. ஸோ இதில் வந்து எந்த வயரு கிரவுண்டு அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து பாருங்கள். இதில் வந்து இந்த ரெட்டு டின்ட்டாக வர்றது இதுதான் வந்து கிரவுண்டு. அந்த பக்கம் உள்ளது பாசிட்டிவ். இங்கே வந்து நம்ம இதில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இதிலேருந்து வரக்கூடிய இந்த ரெட் வயர் வந்து ஆண்டனா வயர். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆண்டனாக்கு வச்சுக்கணும். இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் அவுட்டு, கிரவுண்டு, ஆர் அவுட்டு இந்த 3 வயர் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி முடித்த பிறகு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம செக் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியை இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷனை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி சர்க்யூட்டை ஆன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாடியூலில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டேன். 2 ஆடியோ பாயிண்ட்டு, அதில் இது ஒன்று இந்த மாதிரி ஆடியோ வரும். ஹம் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த ஆம்ப்ளிஃபையர் இன்புட்டுக்கு இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து கொண்டு போகணும். இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய இந்த சென்டர் டாப் நடுவில் உள்ள சென்டர் டாப்லேருந்து 2 வயர் எடுத்துகிட்டு போய் இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து கொடுத்துடலாம். சென்டர் டாப்லேருந்து இந்த ஆடியோ 2க்கும் இன்புட் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இந்த மாடியூல். இப்போ இந்த மாடியூல்லேருந்து வரக்கூடியதில் இது 5 வோல்ட் சப்ளைக்கு போகணும். இங்கேருந்து வரக்கூடியதில் இந்த ரெட்டு வந்து ஆண்டனா வயரு. இந்த 3 வயரில் அந்த பக்கம் எல் அவுட்டு, அடுத்தது வந்து ஆர் அவுட்டு, சென்டரில் வர்றது ஆடியோ கிரவுண்டு. இப்போ இந்த 3 வயரில் இதான் அந்த சென்டரில் வர வயரு. இந்த வயரை எடுத்துகிட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோலுடைய இந்த கோல்டு எண்டு, இந்த வால்யூம் கண்ட்ரோலில் இந்த ரைட் சைடு 2 கோல்டு எண்டு சொல்லுவோம், அங்கே வந்து இதை சால்வ் பண்ணிடணும். இதிலேருந்து வரக்கூடிய ஆடியோ லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட் ரெண்டையும் இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். இந்த 2லையும் அதை ஜாயின் பண்ணிட்டோம். இது பவர் லைனு. இந்த வயர் 5 வோல்ட்டு. இந்த ரெட்டோட வர்றது வந்து கிரவுண்டு. இந்த ரெகுலேட்டரைசனுடைய இந்த கிரவுண்டில் இந்த ரெட்டோட வர்றது, இந்த ரெட்டு கோடு போட்டு வர்றதை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து வர்றதை இந்த பாசிட்டிவில் இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து சப்ளை கொடுத்துட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த கோல்டு எண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு வயர் கொண்டு போய் இந்த ஆம்ப்ளிஃபையர் இங்கே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். தீவிர விவசாயி. ஆமா, விவசாயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் யாராலும் மரணத்தை வெல்ல முடியாது. தனக்கு ஏற்பட்ட நோயை அறிந்து கொண்டார். தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை அவர் 6 மாதத்திற்கு முன்பாக அறிந்து கொண்டார். இருந்தாலும் கூட எல்லா மருத்துவத்தையும் பார்த்து விட்டார். எல்லா டாக்டர்ஸும் பக்கத்துல காப்பாற்ற முடிஞ்சிட்டால் எத்தனை மருத்துவர்கள், எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள், ஒட்டுமொத்த உலகத்தையும் கைக்குள் வைத்திருந்தவர்கள் கூட இந்த உலகத்தில் இருந்து மரணத்தை விலைக்கு வாங்க முடியவில்லை. அசம்பிள் பண்ணி பாருங்கள்.
இது நம்ம அசம்பிள் பண்ண ஆம்பிளிஃபையர் போர்டு, இது வந்து எஃப்எம் ரிசீவர். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல பேஸ் டபுள் போர்டு கனெக்ட் பண்ணுறதா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த பேஸ் டபுள் போர்டை இதுக்கு அப்படியே மேட்ச் ஆகும். அதை கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நீங்கள் இதிலேருந்து வரக்கூடிய இந்த இன்புட் இங்கே இந்த ஹாட் எண்டில் கொடுத்தோம்ல, அதை எடுத்து பேஸ் டபுளோட இன்புட்டில் கொடுத்துடணும். பேஸ் டபுள்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து இந்த இடத்துல கொடுத்துடணும். அவ்வளோதான். பேஸ் டபுள் போர்டுக்கு இங்கேருந்து நம்ம இந்த 12 வோல்ட் சப்ளை எடுத்து கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பேஸ் டபுளோட ஒர்க் பண்ணும். அதில் வந்து மிட் கண்ட்ரோலும் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.